வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில 4 மாடுகள் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. ஒன்றாக குளிப்பது, ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக தூங்குவது என உற்சாகமாக நாட்களை கழித்தன இந்த 4 மாடுகளும். சலசலப்பான ஓடையின் சத்தத்தில் கலகலப்பான இந்த மாடுகளின் பேச்சு காட்டில் உள்ள அத்தனை மிருகங்களையும் பொறாமைப்பட வைத்தது. அந்த காட்டுல டைகர் ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. ஒற்றுமையின் உச்சத்தில் ஓங்கி வளர்ந்த இந்த கொழுத்த மாடுகளை பார்த்ததும் அந்த டைகரின் நாக்குல நீர் சுரந்தது. எப்படியாவது கொன்று தின்ன வேண்டும் என பேராவல் கொண்டது இந்த டைகர் அண்ணாச்சி. பதுங்கி பதுங்கி சென்று இந்த டைகர் மாடுகளின் மீது பாய்ந்தது ஒரு நாள். அவ்வளவுதான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழியை போல 4 மாடுகளும் ஒன்று சேர்ந்து மூர்க்கத்தனமாக இந்த டைகர் அண்ணாச்சியை தாக்கின. மாடுகளில் ஒன்று சேர்ந்து தாக்குதலை சமாளிக்க முடியாம தப்பித்தோம் பிழைத்தோம் என்ன பின்னங்கள் பிடரியில் அடிக்க ஓடி தப்பித்தது இந்த டைகர். மாடுகளின் அந்த ஒன்றுபட்ட தாக்குதலினால் அந்த டைகர் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்தாலும் வாழ்க்கை ஒரு வட்டமடா, இந்த மாடுகளுக்கு மட்டும் ஒரு தனி சட்டமடா, இந்த மாடுகளை நான் தின்று தீர்க்கும் ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன் என டைகர் உறுதி பூண்டது செல்லங்களா. என்ன செல்லங்களா, டைகர் இப்படியெல்லாம் உறுதிமொழி எடுக்குதேன்னு பாக்குறீங்களா? நீங்களும் ஒரு சில சமயம் இப்படிதானே உறுதிமொழி எடுக்கிறீங்க. சரி வாங்க கதைக்குள்ளார போலாம். ஒரு நாள் இனிய காலை பொழுதுல அந்த குளிர் மிகுந்த சூழ்நிலையில சூடான வாக்குவாதம் ஒன்று அந்த மாடுகளுக்கு இடையில ஏற்பட்டுச்சு. அது என்ன வாக்குவாதம் தெரியுமா செல்லங்களா? மனிதர்கள் வாழும் பகுதியில் உள்ள நெல் வயல்களை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று ஒரு மாடு கூற, மற்றொரு மாடோ வேண்டாம் வேண்டாம், இது ஒரு பேராபத்தான யோசனை, நம்ம அங்க சென்றா மனிதர்கள் நம்மை சிறைப்பிடித்து விடுவார்கள் என்று இன்னொரு மாடும் கூறியது. இப்படி சிறிய நெருப்பாக ஆரம்பித்த இந்த சூடான வாக்குவாதம் ஒரு பெரிய காட்டுத்தீ போல அவங்களின் அன்பான நட்பை இப்படியே பொசுக்கி போட்டுடுச்சு. அவ்வளவுதான். 4 மாடுகளும் மூர்க்கத்தனமாக ஒன்றை ஒன்று முட்டிக்கொண்டு சண்டை போட்டன. ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்தும் சென்றன. இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த நயவஞ்சக புலி, ஆஹா, நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த இனிய நாளும் வந்து விட்டதுடா, இனிமே உன் காட்டுல வேட்டைதான், இனி நம்ம வேட்டைய ஆரம்பிக்க வேண்டியதுதான் என மனதுக்குள் ரொம்ப சந்தோஷப்பட்டது இந்த புலி. காட்டுல தனித்தனியாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை நோட்டம் விட ஆரம்பித்தது இந்த புலி. நான் ஒரு தனிக்காட்டு ராஜாடா என்று பாடியபடி தனியாக காட்டில் உள்ள நீரோடையில் தண்ணீர் குடிக்க சென்ற முதல் மாட்டை ஒரே அறையில் கொன்று தனக்கு விருந்தாக்கி கொண்டது இந்த டைகர். அன்று மாலை தனிமை அது ஒரு இனிமை என்று முணுமுணுத்தபடி ஹாயாக 2வது மாடு வாக்கிங் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஆப்போசிட் சைட்ல வந்து கொண்டிருந்த டைகரை பார்த்ததும் பயத்தில் தொண்டை அடைத்து விட்டது இந்த 2வது மாட்டிற்கு. அவ்வளவுதான், 2வது மாட்டையும் அடித்து சாப்பிட்டு விட்டது இந்த புலி. சாய்ந்தாலும் நெற்கதிரை மூச்சு விடாமல் சாப்பிட்டு கொண்டிருந்த 3வது மாட்டின் மூச்சையும் நிறுத்தியது இந்த புலி. அப்பாடா, நண்பர்கள் என்ற போர்வையில் அன்பு தொந்தரவு செய்த மாடுகளின் தொல்லை ஓய்ந்தது என்று
நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த 4வது மாட்டையும் தின்று தீர்த்தது இந்த டைகர். இதையெல்லாம் உயரத்திலிருந்து பறந்தபடியே பார்த்து கொண்டிருந்த கழுகு தனது குஞ்சுகளிடம், பார்த்தீங்களா செல்லங்களா, இந்த மாடுகளின் பரிதாப நிலைமைய, நம்மிலுள்ள ஒற்றுமையை குலையாமல் மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம தனித்திருந்தால் இப்படிதான் நம்மளுடைய எதிரி வந்து நம்மளை அழித்து விடுவான் என்று அறிவுரை கூறியது கழுகு குஞ்சுகளுக்கு. உண்மைதான் அம்மா, மாடுகளுக்கு நடந்தவற்றை தான் எங்கள் கண்களால் பார்த்தோமே. நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைய கவனத்துடன் காத்துக்கொள்வோம் என உறுதியுடன் கூறியது இந்த கழுகு குஞ்சுகள். செல்லமே, கதையை பாத்தியா? இந்த 4 மாடும் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தியா? இந்த 4 மாடும் ஒற்றுமையா இருக்கும்போது டைகர்னால அதை அட்டாக் பண்ண முடிஞ்சுதா? அட்டாக் பண்ணவே முடியல இல்லையா என் அன்பு செல்லமே? ஆனா இவங்க 4 பேத்துக்குள்ளாரையும் ஒருத்தருக்குள்ளார அதோட கருத்துகள் பாத்தியா எவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்லி, அதனால என்ன ஆச்சு, அவங்களுக்குள்ளார நீ பெருசா நான் பெருசா ஒரு வாக்குவாதம் வந்த உடனே அந்த 4 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு, ஈஸியா இந்த டைகர்னால அட்டாக் பண்ண முடிஞ்சுது. அட்டாக் பண்ணனால என்ன ஆச்சு, 4 மாடுமே செத்து போச்சு இல்லையா என் அன்பு செல்லமே? நீ கூட உன்னுடைய வாழ்க்கையில உன் கூட இருக்கிறவங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உன்னோட ரிலேட்டிவ்ஸ், உன் பக்கத்துல இருக்கவங்க, இல்லை நீ பெரிய பிள்ளை ஆனாலும் உன்னுடைய கருத்துக்கள் ஒரு சில இடங்கள்ல எடுப்படாம இருக்கலாம் செல்லமே. நம்மளுடைய ஃபிங்கர்ஸை எடுத்துக்கோங்க, 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு இல்லைல்ல? ஒன்று பெருசு ஒன்று சின்னது, அப்படிதானே செல்லமே இருக்கு. அதே போலதான் என் அன்பு செல்லமே, நம்மளுடைய கருத்துகள் ஒரு சில இடத்துல கரெக்டா இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி அது நமக்கு ஒரு சில மனஸ்தாபம் கூடி வரலாம் செல்லமே. ஆனா அதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா சமாதானமா பார்த்துக்கணும் என் அன்பு செல்லங்களா. சமாதானமா இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒற்றுமையா இருந்து எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குண்டான வலிமையை இயேசுப்பா நமக்கு தருவாங்க. சரியா என் அன்பு செல்லங்களா? இதை நீங்க மனப்பாடமா உங்க எப்படி வச்சுக்கணும், பசு மரத்தை ஆணிய போல உன் இருதயத்துல வச்சுக்கணும். சரியா? வேதத்துல நம்ம இயேசப்பா ஒரு சூப்பரான ஒரு வசனம் கொடுத்திருக்காரு. என்ன வசனம் தெரியுமா? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாத்தியா எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வேர்டை நம்ம இயேசப்பா நமக்கு தந்திருக்காங்க. ஏன்னா இயேசப்பாக்கு நம்மளை கண்டா அவ்வளோ பிடிக்கும் செல்லங்களா. அதுவும் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களை பார்த்துட்டா அவருக்கு அவ்வளோ இஷ்டம் செல்லங்களா. அதனாலதான் இயேசப்பா என்னன்னா, அந்த சின்ன பிள்ளைங்க என்னை விட்டு போயிடக்கூடாது, அவங்க சின்னதுல இருந்தே எப்படி வளரணும், தேவ அறிவுல வளர்ந்து வரணும்னு அவருக்கு அவ்வளோ ஆசை செல்லுங்களா. இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம இயேசுப்பா நமக்கு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வசனத்தை அக்கா கூட சேர்ந்து நீங்க சொல்றீங்களா? சொல்லலாமா? வாங்க சொல்லலாம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னா எபேசியர் 4:3. சொல்லுங்க. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை ஒரு நாளும் நீ மறக்காத. இப்ப மட்டும் இல்ல, நீ பெரிய பொண்ணு ஆனாலும் இந்த வசனம் உங்களை தூக்கி கொடுக்கும். சரியா அன்பு செல்லமே? சரி, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.